ஹலோ ஆல் பார்வதியோட இன்னொரு ஃபேன் மீட் கேகே நகரில் நேற்று நடந்தது. ஸோ செம்ம சூப்பராக இருந்தது. இந்த ஃபேன் மீட் எப்படின்னா ஒரு ரேலி மாதிரி தான் இருந்தது. ஸோ பர்டிகுலர் ஹால்லாம் புக் பண்ணலை. ஸோ கேகே நகரில் ஒரு ஏரியாவில் வந்து இந்த மாதிரி பார்வதி காரில் வந்திருந்தாங்க. ஸோ பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. அதே மாதிரி பார்வதிக்கு பெரிய மாலை போட்டு வந்து வெல்கம் பண்ணாங்க. ஸோ பார்வதி வந்து செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் கூட இறங்கி செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க. ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்வதியோட இந்த ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் இருந்து போகும்போது யாருமே வந்து பார்வதியை கண்டுக்கல, ஹோஸ்ட்டும் ஒரு வார்த்தை பேசலை, பிக் பாஸும் எதுவுமே சொல்லலை. ஸோ ரொம்ப அசிங்கப்பட்டு வெளியே போனாங்க. ஆனால் அவங்க வந்து திரும்பி வந்த ஒரு விதம் வந்து எப்படி இருக்குன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருந்தது. பாரு வந்து செம்ம ஸ்ட்ராங் லேடின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. மக்கள் அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க பார்வதிக்கு. ஸோ பாருவோட இதுக்கு முன்னாடி நடந்த ஃபேன் மீட் இருக்கு இல்லையா, கமருதீன் பார்வதியெலாம் இருந்த டைமில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க பாரு. பர்டிகுலராக ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கார்டு விஷயத்தை பற்றி எங்கள் வீட்டிலலாம் வந்து கேட்குறாங்க, நீ வந்து அன்றைக்கி கமருதீன் கூட பாவமாக இருந்திருந்தா கண்டிப்பாக நீ வெளியே போயிருக்க மாட்ட, உனக்கு வந்து ரெட் கார்டு கிடச்சிருக்காது. அந்த டிடிஎஃப் டாஸ்க் இல்லையா, அதில் வந்து ரொம்ப சண்டை போட்டாங்க கமருதீன். ஸோ பார்வதியை வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக தான் வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல இல்லையா, பார்வதி கமருதீன். ஸோ ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நம்ம வீக்கெண்டில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு. ஆனால் கமருதீன் தான் வந்து மன்னிப்பு 2 நாளாக வந்து கமருதீன் பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கமருதீன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்ச ஒரு பையன் தானே, ஸோ என்னால் வந்து பேசாமல் இருக்க முடியலை, அதனால தான் நான் பேசிட்டேன். ஆனால் என்னோடய வீட்டில் வந்து அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் நடக்கலைன்னா ரெட் கார்டு வாங்கியிருக்க மாட்டேன், அதே மாதிரி வெளியும் போயிருக்க மாட்டேன். ஸோ அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்ததுனால தான் வந்து இப்போது ரெட் கார்டு வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டில் இருந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்களாம். ஆனால் என்னால் வந்து பேசாமல் இருக்க முடியல. என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்கும்போது சரி பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கு தோணலை. இந்த வீடு அப்படி தான் நம்மளை ஆக்கி விடுது, எல்லா இமோஷனையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அடிப்பட்ட டைமில் கமருதீன் வந்து பார்வதியை கேர் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோ போட்டு காமிச்சு பார்வதி அம்மா கிட்ட கேட்டாங்க, இந்த டைமில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது கமருதீன் பார்வதியை ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க. அந்த டைமில் ஒரு தாய் மாதிரி, அதாவது ஒரு பெண்ணுக்குள்ள எப்படி ஆண் இருக்குமோ இப்போ பார்வதிக்குள்ள ஒரு ஆண் இருக்கும், அதே மாதிரி தான் கமருதீனுக்குள்ள ஒரு பெண் இருக்குது. அதனால தான் வந்து அந்த அளவுக்கு வந்து அன்பாக கவனிச்சுட்டாங்க, ஒரு தாய் மாதிரி பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி கமருதீனை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க பாரு கமருதீனை ஒன்று சேர்த்து வைங்கன்னு சொல்லும்போது பெரியவங்களாம் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆன்சர் மட்டும்தான் வந்து பார்வதியோட அம்மா கிட்ட இருந்து வருது. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்களோட ஃபேன் மீட்டிங்கில் நடந்தது. அது மட்டும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு பார்வதியோட அம்மா வந்து அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து சுற்றி போட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது.